நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டிலும் வங்கி சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, வங்கி சேவையில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன? அபிநயா, வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே வங்கிகள் செயல்பட வேண்டும். அதாவது அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை வழங்க வலியுறுத்தி வங்கி ஊழியர் கூட்டமைப்பு சார்பில் மாநிலம் தழுவிய அந்த வேலைநிறுத்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும், அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, கனரா பேங்க், இந்தியன் பேங்க் உள்ளிட்ட பல்வேறு வங்கிகள் இன்று திறக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த அந்த கிளை வங்கி ஊழியர் நிர்வாகிகள் தற்பொழுது நாகை மாவட்டத்தில் உள்ள ஸ்டேட் பேங்க் முன்பாக தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே வேலை வழங்க வேண்டும் என வங்கி சங்கங்களின் கூட்டம் சார்பில் அந்த வேலைநிறுத்த போராட்டம் என்பது நாடு தழுவிய அளவில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில ஸ்டேட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளைச் சேர்ந்த அந்த பொதுத்துறை வங்கி கிளை பணியாற்றும் ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் பணம் டெபாசிட் செய்வது, பணம் எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு வங்கி சேவைகள் என்பது முடங்கியுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தனியார் வங்கிகள் வழக்கம் போல இயங்கி வந்தாலும் பெரும்பாலானோர் இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளே தங்களுடைய கணக்குகளை வைத்திருப்பதன் காரணமாக இந்த மக்கள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த வாரத்தில் 4வது சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை மட்டும் அந்த விடுமுறை என்பதற்கு மாற்றாக அனைத்து சனிக்கிழமையும் விடுமுறை அளித்து தினசரி, அதாவது இந்த 5 நாட்களில் கூடுதலாக 40 நிமிடங்கள் நாங்கள் பணியாற்றுவதாகவும் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டு தற்பொழுது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.